அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து கேக்கு ஸ்டால் போடுறதுக்காக வேண்டி போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே தான் போய் ஸ்டால் போட்டோம். ப்ரௌனி, கேக்கு இந்த மாதிரி நிறைய பேக்கரி ஐட்டம்ஸாக செஞ்சுட்டு போயிருந்தோம். மாஷா அல்லான்னு ஓரளவு சேல் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாருமே சாப்பிட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து மிஸ்காஃப் ப்ரௌனி. இது வந்து மிஸ்காஃபும் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே பிஸ்கட் வச்சுருக்கோம். ஸ்டால் போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்று ஒன்றா ப்ரௌனிலாம் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் தான் அந்த அன்னைக்கு பண்ணி முடித்தோம். ஸ்டால் போட போகிறோன்னு சொல்லிடுறோம், ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் ஒரு இதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவோம், இதானே ஃபஸ்ட் டைம் சொல்லிவிட்டு நாங்கள் பண்ணிட்டு போயிருந்தோம். ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் செஞ்சுட்டு போயிருந்தோம். கொஞ்சம் மிச்சம் வந்துடுச்சு. அதுதான் நம்ம வீட்டில் இருக்கோம்ல சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு. இது வந்து ஒபேரா கேக்கு. இது வந்து மேலே வந்து மேலே வந்து கேக்கு சாஃப்டாக இருக்கணுன்ட்டு கொக்கோ பவுடர் அடிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறமா ரெண்டாவது அது மேலே க்ரீம் ஃபில் பண்ணுவாங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் 2 எடுத்துகிட்டு போனது தான் இப்போ பிரச்சனை. மாஷா அல்லாஹ், இந்த அளவுக்கு ஃபீட்பேக் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாருமே நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு விசிட்டிங் கார்டையும் வாங்கிட்டு போயிருக்காங்க நிறைய பேர். இது வந்து ட்ரெஸ் லிச்சஸ்ஸு. இதுக்கு வந்து க்ரீம் செய்கிறதுக்காக வேண்டி பால், விப்பிங் க்ரீமு, அப்புறம் மில்க் மேட் எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணணும். நாங்கள் வந்து டீ கேக்கில் 2 பண்ணோம். ஒன்று வந்து பனானா சாக்கோ டீ கேக்கும், இன்னொன்று ஆரஞ்சு டீ கேக்கும் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்டாலுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஸ்டால் போட்டாச்சு. இது ஒரு ஃப்ளாட்டில் தான் இந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க. இல்லை இங்கே ஃபுல்லாக மழையாக இருக்கிறதுனால வெளியே போட்டிருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். க்ரீம் சீஸ் ப்ரௌனியும் வச்சுருந்தோம், மிஸ்காஃப் ப்ரௌனியும் வச்சுருந்தோம். மிஸ்காஃப் ப்ரௌனி வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்திங்கிறதுனால சேலானது வந்து க்ரீம் சீஸ் ப்ரௌனி தான் சேல் ஆச்சு. மிஸ்காஃப் ப்ரௌனி வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்திங்கிறதுனால நாங்கள் 4 பீஸ் தான் செஞ்சுட்டு போயிருந்தோம். அதில் 2 பீஸ் சேல் ஆச்சு. இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு இந்த ஸ்டால் போட்டது. எங்களோட ஐட்டம் நாங்கள் மட்டும்தான் வச்சுருந்தோம். மற்றதெல்லாம் வந்து இந்த சாட் ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, ஜுவல்ஸு அந்த மாதிரி நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. இது வந்து நாங்கள் என்னென்ன வச்சுருந்தோங்கிறது தான் அதை நான் காட்டிகிட்ருக்கேன். हाँ इससे ये एक हाँ सिर्फ ये चलेगा, ये सब नहीं चलेगा. இது வந்து கொரியன் பண்ணு நிறைய பேர் வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்க. இது வந்து பாஸ்கு சீஸ் கேக்கு. இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது சேல் ஆச்சு. ஆனால் எல்லாமே நாங்கள் 2 தான் செஞ்சுட்டு போனதுனால தான் மிஞ்சிடுச்சு. மாஷா அல்லான்னு ஓரளவு நல்லா சேல் ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு நாங்கள் வந்து 2 o'clock போனோம். 10:30 வரை அங்கே ஸ்டால் இருந்துச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.